என்டிஏ கூட்டணிக்கு திரு விஜய் தேவையா, திரு விஜய்க்கு என்டிஏ கூட்டணி தேவையா, இந்த பரஸ்பரம் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறார்களா? என்டிஏவுக்கு நிச்சயமாக விஜய் தேவைப்படுகிறார். என்டிஏவுக்கு விஜய் தேவைப்படுகிறார். கண்டிப்பாக என்டிஏவுக்கு விஜய் தேவைப்படுகிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய்க்கு என்டிஏ தேவைப்படுகிறதா என்றால் அதற்கு பதில் கிட்டத்தட்ட இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர் என்டிஏக்குள்ளே போனார்னா சிக்கல்கள் அவருக்கு இருக்கின்றன. பட் அவருக்கும் சில தேவைகள் இருக்கின்றன. திமுக கூட்டணியை, குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவை, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திமுகவை எதிர்ப்பதற்கு அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்பது அவருக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஸ்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் போலரைசேஷனில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு அவர் அந்த பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் கேள்விக்கான நேரடியான பதில் என்பது ரெண்டு பேருக்குமே தேவை இருக்குதுன்னா என்டிஏக்கு அந்த தேவை கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கடந்த முறை அவர் ஓராண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கி அந்த அலையன்ஸ் எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ தான் அமமுக வந்திருக்காங்க, அன்புமணி வந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த பக்கம் 23 கட்சிகளுக்கு மேலே கூட்டணி சேர்த்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் மெகா அலையன்ஸை ஸ்டாலின் கட்டமைத்திருக்கிறார். ஆகவே அதை உளவியல் ரீதியாகவே அதை எதிர்கொள்வதற்கு, பர்செப்ஷனைஸ் எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு என்டிஏவிடம் அதற்கான பலம் இல்லை என்று தான் பார்க்க வேண்டும். விஜய் என்டிஏக்கு வந்தார்னா மோஸ்ட் ப்ராபப்லி இட் குட் பி எ கேம் சேஞ்சர். விஜயோட வாக்கு வங்கி சரிந்தாலுமே கூட அது கேம் சேஞ்சராக தான் இருக்கும் நான் பார்க்குறேன். என்டிஏவுக்கு அதிகமான தேவை இருக்கிறது, விஜய்க்கு ஓரளவு தேவை இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இல்லை, விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தால் என்டிஏ இமேஜ் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது, ஆனால் விஜய் போய் சேர்ந்தா விஜயோட இமேஜ் டிஸ்டர்ப் ஆகிடும்ன்றது நீங்கள் தானே நீங்கள் சொல்கிறீங்க? அது உண்மை. பட் ஸ்டில் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் ஓரளவு அவர் இழந்தாலும் அவரால் என்டிஏவோட வெற்றிக்கு இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் தான் நம்பர். இட்ஸ் நம்பர்ஸ் கேம். பெரிய அளவில் கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. யார் வேணால் யாரோட வேணால் சேரலாம். இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர பிஜேபியோடு சேராதவர்கள் யாருமே கிடையாது. எதிர்காலத்திலும் சேர முடியாதவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், இடதுசாரிகளும் காங்கிரஸும். மற்ற யார் வேணால் போவாங்க, எதிர்காலத்திலையும் போவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். 99லேருந்து 2004 வரைக்கும் 5 ஆண்டுகள் குஜராத் இனப்படுகொலைகளின் உச்சத்தில் இருக்கும்பொழுது பிஜேபியோடு இருந்தவர்கள் தான் திமுகவினர். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுலேருந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆகவே நீங்கள் வரலாறை அடிப்படையாக வைத்து பார்த்தால் இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர பிஜேபியோடு யார் வேண்டுமானாலும் போவார்கள். அந்த பர்செப்ஷனில் தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனால் விஜய்க்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள், ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே அவர் என்டிஏக்குள்ளே ஒருவேளை போனார்னா நமக்கு தெரியாது, போவாரா போக மாட்டார்னா. ஒருவேளை போனார்னா இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு X% ஓரளவு குறையும், அது உண்மை, டென்ட் இருக்கும். பட் ஸ்டில் அவரால் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ண முடியும். அது கேம் சேஞ்சராக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இழப்பு யாருக்கு அதிகம்? இழப்பு திமுகவுக்கு தான் அதிகம். என்டிஏவுக்கு விஜய் போனார் என்றால் என்னுடைய பர்செப்ஷன் நான் சொல்கிறேன், நான் ஆட்சி மாற்றம் வரும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதிமுக பாஜக விஜயில் யாருக்கு இழப்பு அதிகம்? இது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. நீங்கள் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ், அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரோமங்களை பிளக்கக்கூடிய அளவுக்கான தத்துவார்த்த விசாரணைகளுக்கு இடமில்லை கார்த்திகேயன். நான் அதான் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி பிஜேபி ஃபேக்டரால் தான் போலரைசேஷன் இவ்வளோ தூரம் இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா விஜய் அந்த பக்கம் போகிறதுக்கு, ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களுமே இருந்திருக்க போகிறது கிடையாது. அது ஒன்று தான் இன்றைக்கி சிக்கலாகவே இருந்துகிட்டு இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் தான். இன்ஃபேக்ட் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலவிதமான மன அழுத்தங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அதிருப்திகளுக்கும் இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் ஆளாகி இருந்த பொழுதிலும் திமுக கூட்டணியிலேயே அவர்கள் தொடர்வதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? பிஜேபி ஃபேக்டர் தான். ஆகவே அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மையப்புள்ளியாக இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. பட் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, கொள்கை சமரசம் விஜய் போனார்னா அது கொள்கை சமரசம் தான், ஆனால் சந்தேகமே இல்லைன்றேன். ஆனால் அதிமுகவோட போனாலும் அரசியல் சமரசத்தை பண்ணிக்க வேண்டிய தேவை தானே இருக்கும். கொள்கை சமரசத்தையே பண்ணும்போது அரசியல் சமரசத்தை பற்றி என்ன பேசுறீங்க நீங்க? பட் இப்படி தானே பாலிடிக்ஸ் இயங்குதுன்ற. நான் நாளைக்கு ஒருவேளை அவர் போய் சேர்ந்தால் இது எல்லா கட்சிகளுமே பண்றது தானே, அவர் மட்டும் பண்றதுக்கு மட்டும் எதுக்கு தனியாக நீங்கள் கூடுதலான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள்? அதுதான் நான் சொல்றேன். எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ் ஏதாவது ஒரு கட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகளில் பாஜகவோடு போகும்போது கொள்கை சமரசம், அதிமுகவோடு போகும்போது மீண்டும் பவன் கல்யாண் மாடல் துணை முதல்வர் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான சமரசத்தையும் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கத்தானே செய்யும். நிச்சயமாக. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இன்றைக்கு அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும். விஜய் ஒருவேளை என்டிஏக்கு போனார் திமுகவினரால். ஆனால் அந்த திமுகவினர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும்,
அடிக்கடி அவர்கள் சொல்லக்கூடிய விபி சிங்கோட டெஃபினேஷன் என்ன பாலிடிக்ஸுக்கு? பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அப்போ அதுதானே, கொள்கை இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு அக்ரஸிவான பாலிசிஸ் இருந்தனா இது நடக்காது. எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ் வேற யாருக்கு ஆன்டி பிஜேபியில் எங்களுக்கு ஒரு ஸ்டெட் ஃபாஸ்ட் கமிட்மெண்ட் இருக்கு சொல்லுங்க? யாருக்கும் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபியோட இருந்தவங்க, நாளைக்கு இணைஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. வெற்றி ஒன்று தானே இலக்கு. அப்போ யாரோட வேணா போய் சேருவீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது வரைக்குங்க உங்களுக்கு வந்து 3 தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் கோஹரன்ஸ் உள்ள அலையன்ஸாக தாங்க இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கு? தேமுதிகவும் ஓபிஎஸும் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க பிஜேபியோட இருந்தவங்க, பிஜேபியோட முதல் நாள் வரைக்கும் ஓபிஎஸ் பேசியிருக்காரு, தேமுதிக 2 பேரோடையும் பேசியிருக்காங்க. இப்போ நாளைக்கு இவர்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ வருதுன்னா நாளைக்கு அவர்கள் பிஜேபி பக்கம் போக மாட்டார்கள் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தால் என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க முடியும்? விசிகல 10 எம்எல்ஏ வந்தாலும் அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த உத்தரவாதத்தை தேமுதிக 10 எம்எல்ஏ வந்தால் திமுகவால் கொடுக்க முடியுமா? அப்போ யாரை நீங்கள் வளர்க்குறீங்க? தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது அந்த உத்தரவாதத்தை. ஆனா திமுகவோ இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ பாஜக பக்கம் போயிடாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? லார்ஜ் எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம், கண்டிப்பா லார்ஜ் எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம். ஆனா அந்த உத்தரவாதத்தை நீங்க தேமுதிக கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்ப யாரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஊக்குவிக்கிறது? அப்ப அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வருது. அப்ப பிஜேபி பத்தி பேசுவதற்கான அந்த தார்மீக உரிமை என்பதை எல்லோருமே இழக்கிறாங்க.